இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல் 7ஆம் சுவை. பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணக்கூடாது, அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். ஏன்னா நைட்டு படுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றோம். அப்படி இருக்கிறப்ப வந்து பிரேக்கிங் அப் த ஃபாஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். 6 சுவையும் இருக்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. மற்ற உலக நாடுகளால் துவர்ப்பும் கசப்பும் அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணல. ஏன்னா அவங்களாம் அசைவம் சாப்பிட்றது அதிகம். இந்த காலத்தில் அந்த பசங்களுக்கு வந்து அந்த இட்லி ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன், இட்லி ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறேன், அது பொரிச்சு உப்பு காரம் போட்டு கொடுத்தா யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்றாங்க இட்லி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. பிரேக்ஃபாஸ்ட்டோட கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் இல்லை புதினால எலுமிச்சை சேர்ந்தது ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். நம்ம சைவ உணவில் நம்ம பாகற்காயிலேருந்து வெந்தயத்துலேருந்து வேப்பம்பூலேருந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா சைனாவிலையும் ஜப்பான்லேயும் இந்த உணவுகள் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து அந்த எல்லாமே சேர்த்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக குண்டாக இருக்க மாட்டாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, அதிக கொழுப்பு சாப்பிட மாட்டாங்க, ஒரு நல்ல கொழுப்பை எடுத்துப்பாங்க. மாவு கூட வந்து ஒரு நாள் இட்லி மாவு வந்து அடுத்த நாள் தோசை மாவு, அடுத்த நாள் பணியார மாவாக மாறிடுது. ஆனால் அந்த மாவே ஃப்ரிட்ஜ் இருக்கிற காலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பைத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அரைச்சி அந்த இட்லி மாவு கொஞ்சம் பிடிச்சி வந்தேன், அதை கலந்துட்டு அது வந்து பெரிய தட்டு இட்லியாக வைக்கிற காலமும் இருந்தது. உணவில் இருக்க நேச்சுரல் ஸ்வீட்டாஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பழங்களில் இருக்கிற இனிப்புங்கிறது வேறு, ஒரு இனிப்பாக செஞ்சு சாப்பிட்றது வேறு. இனிப்பாக செய்கிறது வந்து அக்கேஷனுக்கு தான் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில், பிறந்த நாளுக்கு கூட செய்ய மாட்டாங்க. அதோட மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ரைஸ் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அதோடு சேர்த்து நம்மளுக்கு குழம்பு சாப்பிட்றோம், ஜீரணமாகறதுக்கு ரசம், கடைசியில் தயிர், இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருந்தது. முதல்ல பருப்பு தான் போட்டிருப்பாங்க. கல்யாண வீடுகளில் தான் வந்து இனிப்பு சேகரிக்கிறதுக்காக பாயசம் போடுறது முதல்ல பழக்கம். மற்றபடி வீடுகளில் சாப்பிட்றப்ப அது போகணுன்னு அவசியம் கிடையாது. MCR பிரசன்ஸ் எதிர்நீச்சல் வித் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷெஃப் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். எஸ், மல்லிகா மேம் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலையில் இப்போ சில சமயத்தில் வந்து இட்லி வேஸ்ட் ஆகுதுன்னா அதை ஈவினிங் இட்லி உப்புமாவாக பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலையில் வேஸ்ட் ஆகிற டிஷ்ஷஸை எப்படி ஈவினிங் கன்வெர்ட் பண்ணலாம் மேம்? ஒரு சின்ன டிப் மாதிரி கொடுங்க மேம் வியூவர்ஸ்க்கு. எக்கச்சக்கமாக இருக்காது, ஒரு புக் எழுதுற அளவுக்கு வச்சுருக்கேன். ஈஸியாக காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா வேஸ்ட் ஆகுது வச்சுக்கோங்க, உப்புமா வேஸ்ட் ஆகுது, இல்லை வந்து இட்லி வேஸ்ட் ஆகுது, இல்லை நம்ம இட்லி வந்து பலவிதமாக மாற்றலாம். இட்லி உப்புமாலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். எங்களுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் மேம். ஓகே, ஒரு இதை மட்டும் சொன்னால் போருமா? ஓகே, ஒரு இட்லி அப்படின்னாக்கா இட்லியாக சாப்பிட முடியாதப்போ அது வந்து இட்லியாக கட் பண்ணிவிட்டு, இந்த காலத்தில் அந்த பசங்களுக்கு வந்து அந்த இட்லி ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன், இட்லி ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறேன், அது பொரிச்சு உப்பு காரம் போட்டு கொடுத்தா யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்றாங்க இட்லி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. ஆனால் வந்து பெரியவங்க வந்து இட்லி உப்புமாவே வந்து விதவிதமாக தாளிப்போம். நாங்கள் வந்து மோர்மிளகா போட்டு தாளிக்கிற மாதிரியும் இருக்குது. அப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் சாம்பார் பொடி போட்டுட்டு அதை சியாலி மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். இட்லியிலேயே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அந்த மாவு கூட வந்து ஒரு நாள் இட்லி மாவு வந்து அடுத்த நாள் தோசை மாவு, அடுத்த நாள் பணியார மாவாக மாறிடுது. ஆனால் அந்த மாவே ஃப்ரிட்ஜ் இருக்கிற காலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பைத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அரைச்சி அந்த இட்லி மாவு கொஞ்சம் பிடிச்சி வந்தேன், அதை கலந்துட்டு அது வந்து பெரிய தட்டு இட்லியாக வைக்கிற காலமும் இருந்தது. அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிறைய பண்ணலாம். அதை பற்றி பேசினாக்க நிறைய பேச முடியும். இட்லியிலேருந்து, தோசையிலேருந்து, உப்புமாலேருந்து, கொஞ்சம் மிச்சம் இருக்கிற சாதத்தை வந்து பல விதமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன் மறுநாள் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வரணும்னா முதல் நாள் மிச்சம் இருக்கிற சாதத்தை கொஞ்சம் இட்லி அரைக்கிறப்ப அந்த சாதம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா நொதிச்சு வரும். இந்த மாதிரி வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது, அதுக்கு கணக்கே கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் அதுவே ஒரு 1 hour 2 hours பேச முடியும். இந்த ரெசிபீஸ்ன்னு சொல்கிறப்போ எப்படி மேம் அது கணக்கு? அந்த கணக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கும்ல. இப்போ சர்க்கரை 1/4 ஸ்பூன் அப்படின்னா அந்த 1/4 ஸ்பூன் அப்படிங்கிறத எழுதுனா நம்ம அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளை பண்ணால் அது உண்மையிலே அதுக்கான ரிசல்ட் வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கொடுத்த ஃபீட்பேக் அது கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சமைச்சேனோ அதுதான் எழுதுனேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து கூட்டு குடும்பங்கிறப்ப நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஃபேமிலி சமைக்கிற மாதிரி தான் இருந்தது புக்கு. நான் எழுதுகிறப்ப பார்த்தேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் பெரியவங்க 4 பேர், குழந்தைங்க 2 பேர் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு என்ன சமைப்பனோ அதை வச்சு தான் நான் எழுதுகிறேன். இப்போ நம்ம கொடுக்குறப்ப வந்து நம்ம கையளவு அதெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம புக்கில் எழுதுகிறப்ப டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது தான் கொடுத்தாகணும். அந்த கப்புங்கிறப்ப நம்ம ஆழாக்கு, நம்ம வீடுங்களில் செய்கிற ஆழாக்கு 200 கிராம் மெஷர், அது அந்த மாதிரி கொடுக்குறப்ப தான் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன சமைச்சேனோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் நான் எழுதினேன். பட் அது வந்து கம்ப்ளீட்டாக கிளிக் ஆகிடுச்சு. ஐடியலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனா என்னது மேம்? ஐடியலாக இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே சாப்பிட வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, ஆக்சுவலி நம்ம நாட்டு பாரம்பரிய உணவுகள் எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணக்கூடாது, அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். ஏன்னா நைட்டு படுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றோம்.
அப்படி இருக்கிறப்ப வந்து பிரேக்கிங் அப் த ஃபாஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டயத்தில் வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நியூட்ரிஷனை சேர்த்து படித்ததுனால வாட் ஐ வில் டெல் வந்து எந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம நாட்டு உணவு சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளும். ஓகே, நம்மளுடைய இட்லி, தோசை, வெரைட்டிஸ், உப்புமா, பொங்கல் எதுவாக இருந்தாலும் சரி. அதோடு வந்து நம்ம சாப்பிட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 விதமான பழங்கள் எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் ஜூஸ் ஃபார்மாக எடுத்துக்கலாம், இல்லை பழமாக கட் பண்ணி சாப்பிடலாம். எதுவும் சரி, விதவிதமான பழங்களில் இருந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து உடலில் இருக்கிற நச்சு பொருட்கள் வெளியேறதுக்கு அது உதவி புரியும். பிரேக்ஃபாஸ்ட்டோட கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ், இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ், இல்லை புதினா, இல்லை எலுமிச்சை சேர்ந்தது ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். அது வந்து இல்லைன்னா நீங்கள் அதை ஏதாவது பழமாகவும் சாப்பிட்லாம், சாத்துக்குடியாக சாப்பிட்லாம், சப்போட்டாவும் சாப்பிட்லாம், பப்பாளி ஏதோ ஒன்று. அதிகமாக தேவையில்லை, ஒரு 28-30 கிராம் ஒரு பழத்துலேருந்து சாப்பிட்டா போதும். அது வந்து நம்மளுக்கு வேண்டாத நச்சுக்களை வெளித்தள்ள உதவும். அப்புறம் தினமும் வந்து ஒரு சாலட், ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முக்கியமாக மலை கட்டின பச்சை பயிறு, இல்லை மலை கட்டின வெந்தயம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கம்பல்சரியாக எங்கள் வீட்டில் இடம்பெற்றிருக்கும். ஏதாவது ஒன்று மலை கட்டின பயிரோட ஒரு சாலட். அதில் வந்து காய்கறிகள் பச்சையாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையான சத்துக்கள் அதுலேருந்து பெறப்படலாம். அதோடு நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஓகே அது இட்லியாக இருக்கலாம், இட்லிக்கு வெறும் ஒரே ஒரு சட்னி மட்டும் தொட்டு சாப்பிட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு சாம்பார் சட்னி, அது சட்னிலேயே நம்ம வந்து வேறுபடுத்தி கொடுக்கலாம். கேரட் சேர்த்து கொடுக்கலாம், பீட்ரூட் சேர்த்து கொடுக்கலாம், தக்காளி சட்னி கொடுக்கலாம், புதினா சட்னி கொடுக்கலாம், அந்த மாதிரி. அதோடு இந்த மாதிரி ஒரு சின்ன சாலட், ஒரு ஃப்ரூட்டு, அதோட நம்மளுக்கு போகும். முடிஞ்சால் நம்ம ஒரு மோர் குடிக்கலாம். அதாவது மேம், ஐடியலாக நீங்கள் இட்லின்னு சொன்னப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இட்லி வந்து ரொம்ப ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எசென்ஷியலான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த ஒரு மைண்ட் ப்ராசஸ் இருக்கும். அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால் இட்லி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இட்லியில் இருக்கக்கூடிய பாசிபிளான குட் சைட்ஸ் என்ன மேம்? அதாவது என்ன மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கரெக்டாக இட்லி அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? ஓகே, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது 6 மாத குழந்தையிலேருந்து 70-80 வயசு 90 வயசு ஆனாலும் எல்லாருக்குமே சுலபமாக ஜீரணமாகும். சமைக்கிறது ரொம்ப ஈஸி, ஸ்டீம் குக்குடு, கேலரிஸ் வந்து குறைவாகத்தான் இருக்கும். இதில் எந்த விதமாகவும் நம்ம குடலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. முக்கியமாக இதில் வந்து நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் அதிகம். நம்ம புழுங்கல் அரிசியும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து நம்ம 2 தனியாக ஊற வச்சு அரைச்சி நம்ம வைக்கிறப்போ அது பொங்கி வருது பாருங்கள். அந்த பொங்கி வர்றப்போ முக்கியமாக வந்து பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் வந்து மிக மிக அதிகரிக்கும். புரதச்சத்து சுலபமாக ஜீரணமாகும் நிலைக்கு தள்ளப்படும். ப்ளஸ் வந்து இதில் எந்த விதமாக கொழுப்பு அதிகம் கிடையாது. அது எல்லாமே ஒன்று சேரப்போ நம்மளுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், உங்களுக்கு சுலபமாக ஜீரணமாகும், நோய் எதிர்ப்பு திறனையும் கொடுக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஐடியல் ஃபுட்டாக கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் யுனெஸ்கோலேயே அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, உலக அளவில் வந்து மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அது பிடிக்கல, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு எல்லாம் கஷ்டம். அந்த ஐடியல் டைம் என்ன மேம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு? தட் டிபெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு டைம் செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து 8 to 9 சாப்பிட்டோம்னா 8 to 9, இல்லைன்னா 8 to 10 மார்னிங். அந்த அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவோம். அதாவது அந்த டைம் ஆனால் நம்மளுக்கே அந்த பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டைம் கரெக்டாக வச்சுருந்தாக்கா நல்லது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாக இருக்கணும். மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமான பிறகு வேறு உணவு உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு சுலபமாக ஜீரணமாகும். இது எப்படி நான் சொல்வேன்னாக்கா சுலபமாக ஓகே, இப்போ ஒரு மிஷினில் ஒன்று அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாதி அரைப்பட்டிருக்கு, உள்ளே இன்னொன்று போடுறீங்க, அப்போ இன்னும் 2 சேரப்போ என்ன ஆகும்? இது பாதி அரைப்பட்டது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அரைப்படும், இது வந்து சரியாக அரைப்படாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம உணவுக்குள்ளே வந்து பாதி 3/4 பாகம் ஜீரணமான உணவு இருக்கிறப்ப ஜீரணம் ஆகிறதுக்கு இன்னும் ஒன்று உள்ளே போடுறப்ப எல்லாமே சேர்ந்து ஒரு கயஸ். அதனால தான் கேஸ் ஃபார்மேஷன், நம்மளுக்கு பல விதமான பிரச்சனைகள், டாக்ஸின்ஸ் வேண்டாததெல்லாம் வெளிப்படுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அந்த உணவு ஜீரணமானதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த உணவு சாப்பிட்றது நல்லது. பசித்து புசின்னு சும்மாவை சொன்னாங்க நம்ம நாட்டில். அதே மாதிரி மேம், இப்போது சில பேர் வந்து காலையில் சாப்பிட்ருவாங்க, அந்த ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுவாங்களா, காலையில் 9 o'clock ஷார்ப் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து பரவலாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ட உடனே எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் திடீர்னு பசிக்குது. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மேம்? டிபெண்ட்ஸ் அப்போ அவங்க என்ன டயட் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப சுலபமாக ஜீரணமாகிற உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கஞ்சி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஞ்சி கூழோ அப்படிங்கிறப்போ ஒரு 1 hour 1.5 hour ஜீரணமாகிடும். அது நம்ம எந்த அளவு எடுத்துக்கிறோங்கிற பொறுத்து இருக்குது, நம்மளுடைய வேலையை பொறுத்தும் இருக்குது. நம்மளுடைய உடம்பு வந்து எந்த அளவுக்கு அதிகமான வேலை செய்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும். இதுக்காக தான் நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். நார்ச்சத்து இருக்கிறப்ப வந்து கரையும் தன்மை நார்ச்சத்து, கரையும் தன்மை அற்ற நார்ச்சத்து 2 இருக்குது.
அதாவது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ஃபைபர் இருக்கும் இல்லையா, அது கரையும் தன்மை இல்லாதது. இப்போது பல்சஸில், லெக்யூம்ஸில், வெந்தயத்தில் அதில் வந்து கரையும் தன்மை இருக்கிற நார்ச்சத்து. இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி நம்ம உணவு அமைஞ்சால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். அந்த நார்ச்சத்து நிறையா இருக்கிறப்போ ஒரு பல்க்கு கிடைக்கும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக தள்ளப்படும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. லன்ச் டைமில், அதாவது நார்மலாக நம்ம லன்ச் சாப்பிட்ற டைம் அந்த நூன் டைமில் இனிப்பில் ஆரம்பித்து புளிப்பில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு அறுசுவையும் இருக்கிற ஒரு டயட் சாப்பிட்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அறுசுவையை பற்றி கேட்டால் நான் நிறைய பேச முடியும். ஏன்னா இப்போ இந்த ஆரோக்கியம் தரும் அறுசுவைன்னு ஒரு மேகசினில் எழுதிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒரு 1 இயராக வந்து அதை பற்றின நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கேன். கசப்பும் துவர்ப்பும் எப்படி நம்மளுக்கு குறைஞ்சி போனதுனால பலவிதமான வியாதிகள் வருது, நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியல அப்படிங்கிற பல விஷயங்கள் என்னால் பேச முடியும். ஆறுசுவையும் இருக்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. மற்ற உலக நாடுகளால் துவர்ப்பும் கசப்பும் அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணல. ஏன்னா அவங்களாம் அசைவம் சாப்பிட்றது அதிகம். நம்ம சைவ உணவில் நம்ம பாகற்காயிலேருந்து, வெந்தயத்துலேருந்து, வேப்பம்பூலேருந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா சைனாவிலையும் ஜப்பான்லேயும் இந்த உணவுகள் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து அந்த எல்லாமே சேர்த்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக குண்டாக இருக்க மாட்டாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, அதிக கொழுப்பு சாப்பிட மாட்டாங்க, ஒரு நல்ல கொழுப்பை எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறப்ப இந்த 6 சுவை இருக்கிற உணவு வந்து கட்டாயம் ஒரு உணவு காம்பினேஷனில் கொடுத்திக்கனாக்க ரொம்ப நல்லது. நம்ம வந்து மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸை பற்றி கணக்கே பண்ண வேண்டியதில்லை. அந்த 6 சுவையும் நம்ம நாக்கில் எதுக்கு 6 சுவையும் உணர்கிற மாதிரி கடவுள் படைச்சிருக்காரு. டிப்பில் வந்து இனிப்பு, அதனால நீங்கள் இனிப்பு சாப்பிட்றீங்க, ஃபஸ்ட் எடுத்ததும் இனிப்பு டேஸ்ட்டு தெரியுங்கிறதுக்காக. கசப்பு பின்னால் தெரியும். இனிப்பு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. இனிப்பு வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ற ஒரு விஷயந்தான். உணவில் இருக்க நேச்சுரல் ஸ்வீட்டாஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பழங்களில் இருக்கிற இனிப்புங்கிறது வேறு, ஒரு இனிப்பாக செஞ்சு சாப்பிட்றது வேறு. இனிப்பாக செய்கிறது வந்து அக்கேஷனுக்கு தான் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். பிறந்த நாளுக்கு கூட செய்ய மாட்டாங்க, பண்டிகைகள் நாளில் மட்டும்தான் செய்வாங்க. இனிப்பு அப்படிங்கிற விஷயமே பண்டிகைகள் நாள் தான், பொரிச்சது பண்டிகை நாள் தான், மற்ற நாட்களெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் மாறிட்டு வந்துடுச்சு. ஆனால் 6 சுவையும் இருக்கிற உணவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவில் வந்து நேச்சுரலாகவே வந்து பேலன்ஸ் டயட் இருந்தது. இப்போ குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 பொரியல் சாப்பிடுவாங்க. பொரியலுங்க வதக்கல் கறி ஒன்று இருக்கும், ஒரு ஃப்ரை பண்ணது ஒன்று இருக்கும், ஒரு கிழங்கு வகையில் ஒன்று இருக்கும், கீரை ஒன்று இருக்கும், கூட்டு ஒன்று இருக்கும், கடலைப்பருப்பு சேர்த்து, பைத்தம்பருப்பு சேர்த்து ஒரு சாலட், ஒரு கோசம்பரி இருக்கும், ஒரு தயிர் பச்சடி இருக்கும், அதுவும் ஒரு சாலட் தான். அதோட மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ரைஸ் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அதோடு சேர்த்து நம்மளுக்கு குழம்பு சாப்பிட்றோம், ஜீரணமாகறதுக்கு ரசம், கடைசியில் தயிர். இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருந்தது. முதல்ல பருப்பு தான் போட்டிருப்பாங்க. கல்யாண வீடுகளில் தான் வந்து இனிப்பு சேகரிக்கிறதுக்காக பாயசம் போடுறது முதல்ல பழக்கம். மற்றபடி வீடுகளில் சாப்பிட்றப்ப அது போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்வீட்டில் புளிப்பில் முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தயிரை வந்து கடைசியில் சேர்க்குறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த சாப்பிட்ட உணவுகள் வந்து இருக்கிற அதிக காரம், புளிப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ தயிர் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு புளிக்காது இல்லையா, நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதுவும் செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து சுலபமாக எல்லாமே ஜீரணமாகும். அந்த மீல்ஸ் டைமில் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுவாங்கல்ல மேம், அதாவது சாதம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு எல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ இந்த ஃபுல் மீல்ஸ் ஆனது பயங்கர ஹெவி ஆகிடுது சில சமயத்தில் சாப்பிட்ற. நான் ஐ மீன் பர்சனலாக சொல்கிறேன். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம், ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா? இல்லை, ஃபுல் மீல் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த அளவு சாப்பிட்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்ன கேட்டால் அவங்க கொடுக்குற ரைஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ரைஸை ரொம்ப குறைச்சிடணும். மற்றபடி அந்த பொரியல் எல்லாம் நம்ம வெறுமனையும் சாப்பிட்லாம், இல்லை குழம்பு சாதத்தில், ரசம் சாதத்தில் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஃபுல் மீலுங்கிறப்ப இருக்கிறது பூரா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லுமே நம்ம சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம உடலின் தேவை, நம்மளுடைய உழைப்பின் அளவு, நம்மளுடைய வயது, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அது மாறுபடும். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டாலே போதுமானது. மற்றதெல்லாம் சாப்பிட்றணும். 2 விதமான பொரியலோ, தயிர் பச்சடி, சுண்டல், நம்ம எது இருந்தால் அது எல்லாமே சாப்பிடலாம். ஈவன் குழம்பு கூட வந்து இந்த தானெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். பருப்பு வெறுமனையே சாப்பிட்லாம். ரைஸை மட்டும் குறைச்சிட்டா போதுமானது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அது வேணும்னே நம்ம நிறைய சாப்பிட்றோம், அந்த அளவு சாப்பிடுங்கிற அவசியமே கிடையாது. இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கிள் 7ஆம் சுவை.